Please subscribe Sadhguru Sai Creations. ஒரு 40 இயர்ஸ் 45 இயர்ஸ் ஆனவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்க. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. தளர்ந்த தசைகளை இறுக்கமடைகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? 80 to 90 கேஜிஸ் இருக்கீங்க, நீங்கள் ஒரு 70 ஆர் 65 கேஜிக்கு வரணும் அப்படின்னாலே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா பெல்லி ஃபேட் குறையிறதுக்கு காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடித்தாலும் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ ரெகுலராக இதை காலையில் ஏர்லி மார்னிங் குடிச்சிக்கிட்டே வாங்க. பர் தைஸில் வந்து தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஃபேட்டு. ஸோ இது எல்லாமே கரையணும்னா டயட்டில் இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வாங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நீங்கள் என்ன தான் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ பெல்லி ஃபேட் குறையிறதுக்கு, ஸோ உடல் எடை குறையிறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். இந்த பதிவில் ரொம்ப சிம்பிளாக, அதுவும் பெண்களுக்கு ஸோ அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்ப லூஸாக இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், தசைகள் ரொம்ப தொங்குற மாதிரி இருக்குது, கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஒரு 40 இயர்ஸ் 45 இயர்ஸ் ஆனவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்க. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. தளர்ந்த தசைகளை இறுக்கமடைகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஸோ தொப்பை குறையிறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நாளாக தான் நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் நம்மளுடைய மனநிலை மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, வெயிட் லாஸ் பண்ணோன்னா திடீர்னு வெயிட் லாஸ் ஆகிடணும், டெய்லி வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் அதற்கான கொஞ்சம் கால அவகாசம் வேணுங்க. குறைஞ்சது நீங்கள் ஒரு 90 கேஜிஸ் இருக்கீங்க, 80 to 90 கேஜிஸ் இருக்கீங்க, நீங்கள் ஒரு 70 ஆர் 65 கேஜிக்கு வரணும் அப்படின்னாலே இதுக்கே ஒரு 5 மாதங்கள் வரைக்கும் தேவைப்படும். நீங்கள் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய சமயத்தில் இவ்வளவு டைம் நமக்கு எடுத்துக்கும். அப்போது நேச்சுரலாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் டயட் அப்படின்ற பேரில் ஃபுட்டே எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக வருங்க. என்னென்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உடனே வயிறு எரிச்சல் வர ஆரம்பிக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் வரலாம், இன்னும் ஒரு சிலருக்கு அனிமியா அப்படின்னு சொல்கிற ரத்த சோகை வரலாங்க. ஸோ இதுவுமே நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காதனால வரக்கூடியதான். சிவியராக பிரெயினில் நமக்கு நர்வ் டேமேஜ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் பிளட் சர்க்குலேஷன் நமக்கு குறைய ஆரம்பிக்கலாம். இதனாலையும் நமக்கு என்ன ஆகும்னா, அடிக்கடி டென்ஷன் ஆகிறது, ஸோ கொஞ்சமாக கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறது, மெமரி பவர் குறையிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க. அப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். பெல்லி ஃபேட் குறையிறதுக்கு காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கேலரிஸ் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஹை கேலரிஸ் எடுக்க வேண்டாம். கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம தவிர்த்துக்கணும். ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இது நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போது நம்ம வாரத்துக்கு 2-3 நாள் என்ன பண்ணலான்னா, ஃப்ரூட் சாலடாக நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரூட் சாலட் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு முழு வாழைப்பழம் இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ பனானா நீங்கள் எடுக்கும்பொழுது வெயிட் போட்டுருன்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. ஸோ பனானா எடுக்கும்பொழுது நமக்கு காலையிலே நியூட்ரிஷன் பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த நாள் ஃபுல்லாக நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். அதே மாதிரி சீக்கிரம் பசி எடுக்குது அப்படின்ற ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த பனானாவோட உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வெறும் ஃப்ரூட் சாலட் மட்டும் வீக்லி 3 டேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது மில்லட்ஸ். ஸோ மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த சிறுதானிய வகைகளை நீங்கள் ஃபாலோ பண்ண ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இதில் ஃபைபர் அதிகம், புரோட்டீன், கால்சியம், மெக்னீஷியம், இந்த மாதிரி உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே சிறுதானியங்களில் இருக்கிறதுனால நம்ம ஆக்டிவாக இருக்கலாம். அதே சமயம் கிடுகிடுன்னு வெயிட் லாஸ் ஆகும். இதுக்கு சிம்பிளாக டெய்லி ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக நீங்கள் தினையும் குதிரைவாளியும் ட்ரை பண்ணலாங்க, நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 1/2 கப் அளவு எடுத்துகிட்டு இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், பூண்டு, சீரகம்
இதுவும் சேர்த்து நம்ம இது கொஞ்சம் செமி சாலடாக கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு வாரத்துக்கு 3 நாள் அப்படி ட்ரை பண்ணிக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். இதில் கொலஸ்ட்ரால் லெவல் கம்ப்ளீட்டாக ஜீரோன்னே சொல்லலாம். ரிச் ஃபைபர் இருக்கிறதுனால கார்போஹைட்ரேட்ஸும் பேலன்ஸாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. தவறாமல் காலையிலையோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இதை தாண்டி டெய்லி நம்ம ஒரு ட்ரிங்க் இல்லை ஒரு டீ மாதிரி நான் குடிக்கணும், இதன் மூலியமாக நல்லாவே எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டீயை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதற்கு என்னென்ன தேவை அப்படின்னா, நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ நெல்லிக்காய் பவுடர் ஒரு 100 கிராம்ஸ். இது கூடவே நம்ம பட்டை இருக்கு இல்லையா, லவங்கப்பட்டை ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இதனுடைய சீரகம் 50 கிராம்ஸ், வால்மிளகு. ஸோ வால்மிளகு அப்படின்னு சொல்லும் போது ஸ்பெஷலாக நம்மளுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுங்க. நம்ம குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு வால்மிளகு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நிறைய ஹெர்ப்ஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. வால்மிளகு ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். சரி, இது எல்லாமே நான் சொன்ன அளவுப்படி எடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு இதை டீ மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா ஒரு 2 இல்லை 3 கிளாஸ் தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். ஸோ இது ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடித்தாலும் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ ரெகுலராக இதை காலையில் ஏர்லி மார்னிங் குடிச்சிக்கிட்டே வாங்க. ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். இல்லைங்க எனக்கு பெல்லி ஃபேட் இருக்குது குறையவே மாட்டேன்து, அடி வயிற்று தொப்பை இருக்குது குறையில அப்படின்னா நமக்கு பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு ஈஸியாக அந்த பெல்லி ஃபேட் நிறைய பேருக்கு அடி வயிற்றில் தசைகள் ரொம்ப லூஸாக தொங்குற மாதிரி இருக்கிறது, இடுப்பு பகுதியில் வேஸ்ட்டில் வந்து அப்படியே சுற்றி ஒரு டயர் மாதிரி இருக்கும், அப்பர் தைஸில் சேடல் பேக் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பர் தைஸில் வந்து தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஃபேட்டு. ஸோ இது எல்லாமே கரையணும்னா டயட்டில் இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வாங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அதே மாதிரி உணவில் இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் ஸ்பெஷலாக வீக்லி 2 or 3 டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இஞ்சி சாறு எடுத்து தேனோடு கலந்து வெந்நீரில், ஒரு கிளாஸ் வெந்நீர் இருக்குன்னா 1 ஸ்பூன் இஞ்சி சாறு 1 ஸ்பூன் தேன் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை குடிச்சிக்கோங்க. ஸோ இதை ரெகுலராக இதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது இது வாரத்துக்கு ஒரு 4 நாள் அது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுக்கும்பொழுதும் ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 1/2 ஸ்பூன் சீரக பொடியும் ஒரு சின்ன பிஞ்சு அளவுக்கு இஞ்சி பொடியும் சேர்த்து வெது வெதுப்பான பாலில் கலந்து குடிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதில் நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள், கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றீங்களா, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்ஸ், நிறைய பேருக்கு இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதிகமான உப்பு சுவை இருக்கிறதோ இல்லை ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், லேட் நைட்டில் ரொம்ப நேரம் கடந்து உணவு எடுக்கிறது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் ஃபுட் ஹேபிட்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. முக்கியமாக லேடிஸ் ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இல்லாமல் இருக்கணுங்க. நீங்கள் என்ன தான் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனில் சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை கிடுகிடுன்னு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு நமக்கு கரைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.